நாளில் சங்கீதம் 126 4ஆம் வசனத்தை நம்ம மையப்படுத்தி பார்க்க போறோம். அதில் ஆண்டவர் சொல்றார், சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்களுடைய சிறையிருப்பு என்ன பண்ணும், திருப்பும். அதாவது சிறையிருப்பை திருப்புகிறவர் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நல்லா கவனிக்கிறோம். குறிப்பாய் இது ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் என்றால் என்ன? பாடல். எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சதுதான். சங்கீதம் என்றால் பாட்டு பாடுவது, சரிங்களா? ஆனால் ஆரோகண சங்கீதம் அப்படின்னா என்ன? ஆரோகணம் என்றால் இஸ்ராயேல் மக்கள் திருவிழா காலங்கள், அதாவது பண்டிகை காலங்கள்ல கடவுளை ஆராதிக்கிறதுக்காக மலை மேல இருக்கிற ஆலயத்துக்கு கடந்து போவாங்க. கவனிங்க, ஏன் மலைகளுக்கு மேல கோவில் வச்சாங்க? யோசித்து பாருங்க. நம்ம ஊர்ல நிறைய மலைகளுக்கு மேல கோவில்கள் இருக்கிறது. இப்ப திருப்பதின்னு எடுத்துக்கொள்ளுங்க, மலைக்கு மேல என்ன பண்ணிருக்க, கோவில் இருக்கு. ஏன் மலைகளுக்கு மேல கொண்டு போய் கோவிலை வச்சாங்கன்னு சொன்னா, கடவுள் மிகவும் உயர்ந்தவர் என்பதை காட்ட, அவர் கடவுள் எப்போதுமே உயர்ந்த இடத்தில் தான் இருப்பார் என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நிறைய பேர் மலைகள்ல கொண்டு போய் என்ன பண்ணணும், கோவிலை கட்டுகிறார்கள். சரிங்களா? சரி, கவனிக்கணும். அப்போ மக்கள் எப்போதெல்லாம் மலை ஏறி அந்த பண்டிகை நாட்கள்ல கடந்து போறாங்களோ அப்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாடல் பாடிக்கொண்டே போவாங்க. அப்போ மலை ஏறும்போது பாடின பாடலுக்கு பேர் தான் ஆரோகண பாடல் என்று சொல்லி அர்த்தம். சரி, இப்ப இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தெற்கு தேவரீர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லிக்கிறார். இத வேறொரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவன், நாங்கள் சிறையிருப்பில் இருக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவரீர் நீர் எங்கள் அடிமைத்தனம் நீங்குவதற்கு தலையிட்டு எங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தங்கள்ல தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, எப்போதுமே நம்ம எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, தேவன் நம்ம வாழ்க்கையில தலையிட்டால் ஒழிய நம்ம பிரச்சனைகள் தீரவே தீர. நிறைய பேர் நம்ம யோசிப்போம், இவங்க தலையிட்டு பேசினாங்கலாம் இந்த பிரச்சனை தீர்ந்துரும், இவங்க கொஞ்சம் எதிர நின்று இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பேசிட்டு போனாங்களாம் நமக்கு ஒரு நல்லது கிடைச்சிரும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா கிடையாது. எப்பவுமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில தலையிட்டால் ஒழிய, ஒரு பிரச்சனையில, நம்ம இருக்கிற நெருக்கத்துல, நாம் அகப்பட்டிருக்கிற கஷ்டங்கள்ல கடவுள் தலையிட்டு நமக்கு ஒரு தீர்வை உண்டாக்கினால் ஒழிய வேறு யாராலும் நமக்கு எந்த தீர்வையும் உண்டாக்கவே முடியாது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது 24-25 வசனம் சொல்லுது, எகிப்துல கடவுளை ஆராதிக்கிற மக்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துல கிடந்தாங்க. ஆனா கடவுள் தலையிடாத வரைக்கும் அவங்க பிரச்சனை தீரவே இல்லை. கடவுள் தலையிடாத வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவங்களால அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அவங்களால என்ன பண்ண முடியும்னு சொன்னா வெளியே வரவே முடியல. அப்போ தேவன் எப்போது அந்த அடிமைத்தன வாழ்க்கையில 430 ஆண்டுகள் அந்த அடிமைத்தன வாழ்க்கையில எப்போது கடவுள் தலையிட்டாரோ அப்போதுதான் என்ன பண்ணாருன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களால வெளியே வர முடியும். அப்போ 430 ஆண்டுகள் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் தலையிட்டபடியால்தான் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்கான திட்டங்களை ஆண்டவர் உருவாக்குறார். அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல, கஷ்டங்கள்ல ஆண்டவர் தலையிடும் போது அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான திட்டங்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துவார். அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கான வழிகளை கடவுள் நமக்கு என்ன பண்ணுவார்னா ஏற்படுவார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா சிக்கலில் இருந்தோம், எல்லா சிறையிருப்பில் இருந்தோம், எல்லா நெருக்கத்தில் இருந்தோம், எப்போதெல்லாம் வெளியே வந்தோமோ, இனி எப்போதெல்லாம் வெளியே வருவோமோ அதெல்லாம் எதை காட்டுகிறது? தேவன் தலையிட்டு இருக்கிறார். அப்போ தேவன் ஒரு பிரச்சனையில, கடவுள் ஒரு பிரச்சனையை தலையிடாம எந்த சிக்கல் இருந்தும் நம்மளால மீண்டு வர சொல்லுங்க முடியாது. எந்த நெருக்கத்தில் இருந்தோம் நம்மால மீண்டு வர முடியாது. அப்ப இதுவரைக்கும் எந்தெந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வந்திருக்கிறோமோ, எந்தெந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வந்திருக்கிறோமோ, அப்பெல்லாம் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்குரிய நேரத்துல எல்லாம் ஆண்டவரை தலையிட்டு அந்த காரியத்தை முடிச்சு வச்சுக்கிறார் அர்த்தம். அப்ப ஆண்டவருடைய தலையீடு இல்லாம எந்த பிரச்சனை மேலும் தீராதே, எந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண முடியாது, எந்த சூழ்நிலைகளும் நம்ம வாழ்க்கையில மாறாது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில தலையிடும் போதுதான் நமக்கு ஆண்டவர் விசாலத்தை உண்டாக்குகிறார்.
கடவுள் நம்ம வாழ்க்கையில தலையிடும் போதுதான் நம்ம அடிமைத்தனங்கள் நீங்கிறது, நம்முடைய நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணு சொன்னா நீங்க ஆரம்பிக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இதைதான் செஞ்சிருக்கிறார். யாருடைய வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை இருந்ததோ, நெருக்கம் இருந்ததோ, அவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணாருன்னா கர்த்தரே தலையிட்டார். எஸ்தர் அப்படின்னு ஒரு ராஜாத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்தருடைய காலத்துல எஸ்தருடைய மக்களாகிய யூத ஜனங்களை ஆமான் என்ற ஒரு படை தளபதி அழிக்கிறதற்காக திட்டம் போடுகிறான். நல்லா கவனிக்கணும். அழிக்கிறதற்காக திட்டம் போட்டு ராஜாவிடத்துல போயிட்டு என்ன பண்றான், அந்த ராஜாவுடைய எல்லா உரிமையை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்ப ராஜாவை என்ன பண்றாரு, அவனுக்கு அரசாங்க முத்திரை வச்சு இப்போ ஜனங்களை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுக்கிறார். இப்ப என்ன ஆச்சு, ஜனங்கள்லாம் உயிருக்கு மத்தியில போராடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் செத்துருவோம், எல்லாம் மரணம் நமக்கு தேடி வருது, ஆமான் வந்து என்ன பண்ணுவான், எல்லாரையும் அழிச்சு போட்டுருவான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் தலையிடாத வரைக்கும் பிரச்சனை பெருசா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் தலையிட்ட போது பெரிய பிரச்சனை, சாவத்தான் வேணும், ஆனா ஆண்டவர் தலையிட்ட போது அந்த பிரச்சனை ஒண்ணுமில்லாமல் போயிட்டது. அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையில தலையிடாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா, தீராத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் தலையிட ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட புழல் போன்ற பிரச்சனைகளும் அது என்ன ஆகும் சொன்னா அமைதியாக மாறிவிடும். அப்ப நாம என்ன பண்ணோம், ஆண்டவரே என் பிரச்சனையில நீ தலையிடுங்க, என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம் இருக்குது, என் வாழ்க்கை இது மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு, ஆண்டவரே வேற யார் தலையிட்டாலும் என் பிரச்சனை தீராது, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டு, நீர் என் வாழ்க்கையில தலையிட்டு என் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை உண்டாக்குங்க, என்னுடைய பாடுகளுக்கு ஒரு தீர்வை உண்டாக்குங்க, என்னுடைய நெருக்கத்துக்கு ஒரு தீர்வை உண்டாக்குன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். யார் ஜெபிக்கலையோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் தலையிட மாட்டார். ஏன், அவன் ஆண்டவர் தலையிட்டு ஒரு பிரச்சனை தீர்க்கன்னு சொல்லி விருப்பப்படலை. ஒரு மனுஷன் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து ஆண்டவர் குறுக்கிட வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்ற மாதிரி அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவர் ஒரு காரியத்துல தலையிட்டு நம்ம ஊழியத்திலையோ குடும்ப வாழ்க்கையிலோ அவர் தலையிட்டு ஒரு உயர்வையோ ஒரு சிக்கலையோ ஒரு நெருக்கத்தையோ அவர் மாற்ற வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நீ தலையிட்டு இந்த காரியத்தை முயற்சி தீர்த்து வைங்கப்பா. எத்தனை பேர் தலையிட்டு பார்த்தாங்க, ஆனாலும் ஒண்ணும் முடியல, நாங்களும் போராடி பார்த்தோம், எங்களால முடியலன்னு சொல்லி நம்ம பலவீனத்தை ஒத்துக்கிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த பிரச்சனையை தலையிட்டாருன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நமக்கு கட்டுப்பட்டு போய். அப்படித்தான் எஸ்தருடைய காலத்துல ஆண்டவர் தலையிட்ட போது அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போனது. பாபிலோன் சிறையிருப்புல 70 ஆண்டுகள் ஜனங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் தலையிடாத வரைக்கும் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்றைக்கு அந்த அடிமைத்தன வாழ்க்கையில தலையிட்டாரோ அன்றைக்கே என்ன பண்ணுச்சுன்னா அவங்க அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கான திட்டங்களை, சூழ்நிலைகளை, வழிகளை, ஆட்களை கடவுள் அதிசயமா ஏற்படுத்துறார். கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை எலும்ப பண்ணி அந்த கோரேஸ் வழியாக என்ன பண்ணாருன்னு சொன்னா ஜனங்கள் வெளியே வருவதற்கும், ஜனங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஃப்ரீடமா போய் அவங்க ஊர்ல ஆலயம் கட்டுவதற்கான எல்லா வழிவாசல்களை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஆச்சரியமாய் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்ப கடவுள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஊழியத்துல அவர் தலையிடும் போது நம்ம வாழ்க்கையில ஆச்சரியமான காரியம் நடக்கும். நம்ம யோசிப்போம் எப்படி நடந்தது, நம்ம எதுவுமே செய்யலையே, நம்ம இதைதான் செஞ்சோம், எப்படி இது மாதிரி நடந்தது, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம இருதயமே அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய ஆச்சரியங்களை, மிகப்பெரிய மாற்றங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவார்னா அவர் உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் தலையிடாத வரைக்கும் பிரச்சனைகள் தீராது. நகோமி சொல்றாங்க, அவர் ஆண்டவர் சொந்த தேசத்துல மக்களை சந்தித்து ஆகாரம் தருகிறார் என்று கேள்விப்பட்டார்களாம். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்காரு. பெத்லெகேம் தேசத்துல பஞ்சம், அந்த பஞ்சத்திலிருந்து பிழைக்கிறதுக்காக மோவாப் என்ற தேசத்துக்கு வந்துட்டாங்க. கவனிக்கணும், அந்த மோவாப் என்ற தேசம் வந்த போது அங்க என்ன ஆச்சுன்னா அங்க பல சிக்கல்கள் அவங்களுக்கு ஏற்பட்டது. அப்ப ஆண்டவர் பெத்லெகேம்ல ஏற்பட்ட பஞ்சத்துல ஆண்டவர் தலையிட்டு அந்த எல்லா பிரச்சனைக்குரிய காரியங்களை என்ன பண்ணாருன்னா கர்த்தர் மாற்றி போடு. அப்ப தேவன் தலையிடும் போது எப்பேற்பட்ட வறுமையும் எப்பேற்பட்ட தரித்திரமும் என்ன பண்ணுதுச்சுன்னா அது ஒன்றுமில்லாமல் மாறி போகிறது. ஆனால் சில நேரங்கள் மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சிம்சோன் கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், கடவுளால் நியாயாதிபதியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதன்.
நல்லாதான் அவன் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஆனா என்றைக்கு தெரியலாள் என்ற ஒரு பெண் சிம்சோன் வாழ்க்கையில குறுக்கிட்டாலோ அன்றைக்கே சிம்சோனுக்கு வீழ்ச்சி வந்தது. சாலமோன் ராஜ்யபாரத்தை நல்லா நடத்திக்கிட்டு போனாரு. எல்லாரும் உலகமே போற்றுச்சு அவனை. பக்கத்து நாடுகள்லாம் அவன் ஞானத்தை கண்டு வியந்தார்கள். சாலமோனின் ஞானத்தை கண்டு அநேக பெண்கள் கூட ஆச்சரியப்பட்டு அந்த ஞானம் உள்ளவனை விவாகம் செய்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட ஞானம் உள்ளவங்க வாழ்க்கையில சில பெண்கள் குறுக்கிட ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே ஒரு ஆணுடைய வாழ்க்கையில மனைவி இல்லாம வேற ஒரு பெண் குறுக்கிடும் போது அந்த கணவனுடைய வாழ்க்கை குடும்பம் சீர்கெட்டு போகிறது. ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அதே போல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு ஆண் குறுக்கிடும் போது, கணவன் அல்லாத வேறு ஒரு ஆண் குறுக்கிடும் போது அந்த வாழ்க்கை பிள்ளைங்க எல்லாமே சீர்கெட்டு போறாங்க. அப்ப ஆணும் பெண்ணும் உசாரா இருக்கணும். எந்த ஒரு ஆண் ஆனாலும் அவங்க வாழ்க்கையில மனைவி தவிர வேறு ஒரு பெண் குறுக்கிட அனுமதிக்க கூடாது. அதே போல பெண்கள் வாழ்க்கையில சரி, தேவையில்லாம ஒரு ஆண்கள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுவதற்கோ இல்ல அவங்களோட நேரங்களை செலவிடுவதற்கோ நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்படி குறுக்கிட்டா அதுக்கு நம்ம இடம் கொடுப்போம், கண்டுகாணாம போயிடுவோம் சொன்னா அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்துடும். கேயாசி எலிசாவோடு ஊழியத்துல நல்லா போய்கிட்டே இருந்தாரு. ஆனா என்றைக்கு பணம் நாகமான் கொண்டு வந்த அந்த பணம் அந்த ஆஸ்தி கேயாசி வாழ்க்கையில குறுக்கிட்டதோ அன்றைக்கு கேயாசுடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து அவர் பின்வாங்கி போக ஆரம்பிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி போய் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த பணமும் குறுக்கிட்டு நம்ம உத்தமத்தை கெடுத்து விடக்கூடாது. நிறைய பேர் நல்ல கடவுளுக்காக நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு பண ஆசை குறுக்கிடும் போது என்ன ஆகும்? அப்படியே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அவங்க வாழ்க்கையில உண்டாகும். சில நண்பர்கள் குறுக்கிடும் போது நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே, கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டானே அப்படின்னு சொல்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த குறுக்கீடும் நம்ம வாழ்க்கையில வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொன்னா மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையில தலையிடணும். வேறு யார் தலையிட்டாலும் அதனால நமக்கு எந்த மேன்மையும் உண்டாகாது. கர்த்தர் தலையிடும் போதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லா சிக்கலுக்கும் ஒரு தீர்வை உண்டாக்குறார். சரி, என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா தெற்கத்து வெள்ளங்களை திருப்பது போல அப்படின்ற வார்த்தை ஏன் எழுதப்பட்டிருக்கிறா கவனிங்க. தெற்கு இஸ்ரவேல்ல நெகேவ் என்ற ஒரு பகுதி இருந்தது. என்ன பகுதி? நெகேவ். கவனிங்க, இது எங்க இருந்துச்சுன்னா தெற்கு இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு பாலைவன பகுதிக்கு தான் நெகேவ் என்ற பேர் இருக்கிறது. இந்த பாலைவன பகுதி என்ன பண்ணுன்னு சொன்னா முழுக்க முழுக்க பாலைவனமாக இருக்கும். தண்ணீரை பார்க்க முடியாது. ஆனால் பாடிஸ் எனப்படுகிற ஒரு திடீர் நீரோடைகள் அந்த அந்த பாலைவன பகுதி திடீர்னு ஏற்பட ஆரம்பிக்கும். எல்லா காலமும் அப்படி இருக்கும், வறட்சியா பாலைவன பகுதி. ஆனால் அந்த பாடிஸ் எனப்படுகிற அந்த பகுதியில மட்டும் திடீர் என்று எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல திடீர் என்று என்ன பண்ண சொன்னா நீரோடைகள் என்ன பண்ண சொன்னா உருவாக ஆரம்பிக்கும். அப்ப நீரோடைகள் அந்த இடத்துல உருவாகும் போது தரிசு நிலமெல்லாம் என்ன ஆகும்? தரிசாய் கிடந்த நிலங்கள் எல்லாம் நிலப்பரப்பெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த தண்ணீர் வரும்போது வறண்ட பூமி எல்லாம் அப்படி செழிப்பா மாற ஆரம்பிக்கும். நிலப்பரப்பு அதெல்லாம் என்ன சொன்னா அப்படியே புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். அப்போ இந்த திடீர் நீரோடைகள் ஏற்படுவதனால பாலைவனமா இருந்த அந்த பகுதி இப்ப என்ன பண்ணுது? மறுசீரமைக்கப்பட்டு எப்படி ஆகுதுன்னு ஒரு புத்துணர்ச்சி பெற்றது போல் மாறுகிறது. இதே வண்ணமாகத்தான் ஏன் இது இங்க சொல்லப்படுகிறது? இதே வண்ணமா எப்படி ஒரு பாலைவனமான பகுதி வறண்டு போய் செழிப்பை இல்லாம இருக்கும் போது திடீரென்று ஒரு நீர்வீழ்ச்சி ஏற்பட்டு ஒரு செழிப்பை உண்டாக்கும். அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அநேக ஆண்டுகள் சிறையிருப்பில் இருப்போம், அநேக ஆண்டுகள் பல நெருக்கத்தில் இருப்போம், அநேக ஆண்டுகள் சில எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திடீர் என்று நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் திடீர் என்று தலையிடும் போது வறண்டு போன நம்முடைய வாழ்க்கை எப்படி அந்த நெகோ என்ற பகுதி வறண்டு போன இருந்தது, ஆனா திடீரென்று நீர்வீழ்ச்சி ஏற்படும் போது எப்படி புத்துணர்ச்சி பெற்றதோ அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் தலையிடும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண சொன்னா நாம் சந்திக்க ஆரம்பிக்கிறோம். யோசேப்பு வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. 12-13 ஆண்டுகள் ஒரு வறண்ட பாலைவனம் போல யோசேப்புடைய வாழ்க்கை இருந்தது. கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்த மனுஷன், பரிசுத்தமா வாழ்ந்த மனுஷன், பாவத்தை விலகி ஓடின மனுஷன். ஆனா அப்பேற்பட்ட மனிதன் கவனிக்கணும், வீணான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சிறையிலே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா வறண்ட பூமியை போல,
எந்த விதமான நன்மைகளும் இல்லாம, எந்த விதமான முன்னேற்றம் இல்லாம அடைப்பட்ட வாழ்க்கையாய் கிடந்தது. ஆனா ஆண்டவர் திடீரென்று, எப்படி நெகோ என்ற அந்த நிலப்பரப்புல எப்படி நீரோடைகள் திடீரென்று ஏற்பட்டு ஒரு செழிப்பை உண்டாக்கினதோ, அதே வண்ணமாகத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையில திடீரென்று ஆண்டவர் சில சம்பவங்களை உண்டாக்கி, ராஜாவுக்கு சொப்பனங்களை உண்டாக்கி, அந்த சொப்பனத்தின் வழியாக யோசேப்புடைய தலையை உயர்த்தி யோசேப்பை என்ன பண்ணார்னா எகிப்திலே கனப்படுத்த ஆரம்பித்தார். அதே போல தாவீது வாழ்க்கை அப்படிதான். தாவீதுடைய வாழ்க்கை அப்படித்தான் வறட்சியாய் கிடந்தது. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, எல்லாராலும் புறக்கப்பட்டு கிடந்தான் தாவீதுடைய வாழ்க்கை. ஆனால் 17 வயதிலே தாவீதுடைய வாழ்க்கையில சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு 30 வயதுல என்ன பண்றாருன்னா ராஜாவாய் ஸ்தோத்திரிக்கிற உட்கார்ந்து அவர் ஆட்சி செய்கிறார். அப்ப என்ன, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தலையிடும் போது நம்ம எதிர்பாராத, நம்ம நினைக்காத, நம்ம இந்த வாழ்க்கையில இருந்து கடந்து போவோமா, இந்த பிரச்சனை நம்ம விட்டு தீருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவர் தலையிடும் போது உண்மையா நடக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில, பாவத்துக்கு விலகி கீழ்ப்படிந்து வாடுகிற பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவன் திடீரென்று தலையிடும் போது எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படிதான் யோசேப்பு வாழ்க்கையில இல்லாம போச்சு. ரூத் வாழ்க்கையில அப்படிதான் இல்லாமல் போனது. தாவீதுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இல்லாமல் போனது. அப்போ நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு நெகோ என்ற ஒரு வறண்ட பூமியை போல் இருக்கலாம், வறண்ட ஸ்தோத்திரிக்கிறோம் தரிசு நிலத்தை போல் இருக்கலாம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தலையிடும் போது, ஆண்டவர் நம்மை நினைத்தருளும் போது, கர்த்தருடைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, ஸ்தோத்திரிக்கிற வறண்ட நெகோ போன்ற நிலப்பரப்புகளும் நீரோடைகள் புறப்பட்டு வரும்போது அது செழுமையாய் மாறி போவோம். அதைத்தான் இந்த வசனத்துல பக்தன் சொல்லுகிறான், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை நீ தலையிட்டு நீ திருப்புமாங்க. அப்ப என்ன சொல்றீங்க, நீங்க தலையிடுங்க, நீங்க தலையிட்டாதான் எங்க சிறையிருப்பு மாறும். இவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அதே வண்ணமாக ஆண்டவர் தலையிட்டு இவங்க எல்லாருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். இவங்க நீதினால் அல்ல, இவங்க உத்தமத்தினால் அல்ல, கர்த்தர் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக ஆண்டவர் எல்லா சிறையிருப்புகளை அவங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி போட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நாம யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு நீங்குமா, என் வாழ்க்கையில இந்த கஷ்டம் மாறுமா, இந்த பிரச்சனை தீருமா, என் வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கிறதே, செழிப்பு இல்லாமல் இருக்கிறதே, நினைச்சது நடக்காம இருக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படி யோசிக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்துல காத்திருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து நீங்க பொறுமையோடு காத்திருங்க. ஆனா கர்த்தர் தலையிட ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய வேலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில வறண்ட தரிசுகளும் செழிப்பாக மாற ஆரம்பிக்கும். செழிப்பா என்ன பண்ணும், மாற ஆரம்பிக்கும். அதைத்தான் சொல்றாரு, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை நீங்க திருப்புங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை திருப்பி போட்டார். அப்ப நாம கூட ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். அவர் நேரம் வரும்போது அது மாறும், அவர் தலையிடும் போது அது மாறும், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணும் போது அது மாறும். எல்லா கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். இதனால கேட்ட ஒரு வார்த்தை, ஒரு சின்ன பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டு சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை நம்புற பிள்ளைங்க வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றுவார். ஆகார் கர்த்தரை நம்பினதினால் ஆபிரகாம் ஆகாருக்கு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தரை சொல்லிக் கொடுத்தார், கடவுளை குறித்த நம்பிக்கை கற்றுக் கொடுத்தார். அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தபடினால தன்னை நம்பின ஆகாரை ஆண்டவர் கைவிடவே இல்லை. நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் தலையிடும் போது எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டாகும், எல்லா பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். அவர் நேரம் வரும்போது எல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் நேரம் வரும்போது நம்ம அதிசயப்பட்டு நம்ம இருதயம் பூரிக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அதனால ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க, பொறுமையோடு காத்திருங்க, எல்லாம் கர்த்தர் செய்வார்.